அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு 9:56 இந்த பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் இருந்தாலே போதும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆவணி மாசத்தோட பௌர்ணமி இருக்கு. பொதுவாக ஒவ்வொரு மாசத்தோட பௌர்ணமியும் ரொம்ப முக்கியமான நாட்கள்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் ஒவ்வொரு விதத்துல விசேஷமானது. அதுலேயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி பிளட் மூன்னு நாம சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நமக்கு சந்திர கிரகணம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு 9:56 இருந்து நைட்டு 1:26 வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நமக்கு இருக்குது. பொதுவாக இந்த சந்திர கிரகண நேரம் அந்தளவுக்கு ஒரு சில காரியங்களை செய்யறதுக்கு நல்ல நேரம் கிடையாது. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நேரம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் செய்யறதுக்கும் மந்திரங்களை சொல்கிறதுக்கும் அற்புதமான நேரம்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் மந்திரங்களை சொல்லும்போது இது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைமில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை செய்யும் போதும் நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள் மெடிடேஷன் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த டைமில் தவறாமல் ஒரு 20 நிமிஷமாவது மெடிடேஷன் செய்யறதுக்கு பாருங்கள். பொதுவாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் மெடிடேஷன் செஞ்சாவே நம்ம வீடு ஃபுல்லாக நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரியான சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய டைமில் நம்ம மெடிடேஷன் செய்யும்போது இது இன்னமுமே பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். இதை நான் வாய் வார்த்தையாக சொல்கிறத காட்டிலும் மெடிடேஷன் செய்கிறவங்களால நான் என்ன சொல்ல வரேங்கிறத உணர முடியும். சரி, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு வரியை சொன்னாலே போதும். ஒரு முறை சொன்னாலே 1008 முறை சொன்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக குளிக்கக்கூடிய தண்ணீரில் 2 சொட்டு மட்டும் இந்த பொருளை நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இன்னையோட தீரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கூட 2வது முறை நீங்கள் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்கள் முகம் கை கால் கழுவுறதுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதுலேயும் குறிப்பாக சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய டைமில் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையும் விருப்பமும் நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அடுத்ததாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னைக்கு ஃப்ரீயாக ரேக்கி ஹீலிங் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். இந்த சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய டைமில் மெடிடேஷன் பண்ணுறது எந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி ஹீலிங் செஞ்சாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம ஆறாவும் சக்ராஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த வகையில் இந்த சந்திர கிரகண நேரத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஃப்ரீயாக ரேக்கி ஹீலிங் செய்ய போகிறேன். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ, அதாவது இந்த ஒரு வரியை ஒரு முறை சொன்னாலே போதும் 1008 முறை சொன்ன பலன் கிடைக்குங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் தெளிவாக டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அற்புதமான இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
சரி, இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 9:56 இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன் குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளே செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நைட்டு 9:56 மேலே நமக்கு சந்திர கிரகணம் ஆரம்பமாகுது. பொதுவாக சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் ஒரு சில பரிகாரங்களை செய்யக்கூடாது. அந்த வகையில் இந்த பரிகாரத்தை சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சுருங்க. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றலும் இருக்கும், எதிர்மறை ஆற்றலும் இருக்கும். அதுலேயும் இந்த சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்லேயும் நமக்குள்ளேயும் மோசமான ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மோசமான விளைவுகளில் நாம் சிக்கி தவிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை சந்திர கிரகணத்துக்கு முன்னாடியே நான் உங்களை செய்ய சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம வீடை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். உங்கள் வீட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஊதுபத்தியிலிருந்து ஒரு ஊதுபத்தியை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உங்களை விட்டும் உங்கள் வீட்டை விட்டும் வெளியேறணும். இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஊதுபத்தியை ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊதுபத்தியால் நான் சொல்லக்கூடிய நம்பரை உங்கள் வீடு ஃபுல்லாக எழுதுங்க. அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். 09 ஒரு ஸ்பேஸ் விட்டு 27. இந்த நம்பரை பற்றி நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். நம்ம வீட்டையும் நம்மளையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நம்பர்னும் சொல்லலாம். அந்த வகையில் ஊதுபத்தியை ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி புகையால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்லையும் இந்த நம்பரை எழுதிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம பேப்பர் பயன்படுத்த போகிறது கிடையாது, பேனா பயன்படுத்த போகிறது கிடையாது. ஊதுபத்தியோட புகையை வச்சு தான் நாம் எழுத போகிறோம். இதுதான் நமக்கு பேனா. எங்கெல்லாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூமோட மூலைகள்லையும், இப்போ ஒரு ரூம்னு எடுத்தால் 4 மூலை இருக்கும். அந்த 4 மூலையிலையும் எழுதிட்டு அந்த ரூமோட சென்டரில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் கிச்சனில் 4 மூலையிலையும் சென்டர்லையும் எழுதிக்கோங்க. ஹால்லையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லையும் 4 கார்னர்ஸ்லையும் எழுதிட்டு சென்டர்லையும் எழுதிக்கோங்க. இப்படி ஊதுபத்தியால் எழுதும்போது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி புகை பற்றாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பெட்ரூமில் எழுதுறீங்கன்னா பெட்டுக்கு மேலே அந்த ஊதுபத்தியோட சாம்பல் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கப்புறமா அந்த ஊதுபத்தி மிச்சம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஹாலில் வச்சு அந்த ஊதுபத்தியை எரிய விட்டுருங்க. இந்த மாதிரி சந்திர கிரகண நேரத்துக்கு முன்னாடி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கும். இந்த சந்திர கிரகண நேரத்தில் அடுத்தடுத்து நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்கான ஒரு சில பரிகாரங்களை செய்யும்போது இது இன்னமுமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.